السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும், வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய பிதஅத்துகளாகும். ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகளாகும். ஒவ்வொரு வழிகளும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற எச்சரிக்கைக்குரியவனாகும். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பால் அழைத்து வந்த உத்தம தூதர் ஒழுக்க சீடர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை தன்னால் என்றளவு வாதம் ஆரம்பித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணியின் மீதும் இங்கு நன்மை எதிர்பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் திடல் தொழுகையில் கலந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவூட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களாகிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நவீனங்களால் சூழப்பட்ட ஒரு நவீன காலகட்டத்தில், ஒரு நவீன யுகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைந்திருக்கிறது. இந்த நவீனங்கள் என்பது பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடியதாக இருந்தாலும், ஏராளமான வசதி வாய்ப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருந்தாலும், இந்த நவீனங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய ஏராளமான சாதனங்கள், பொருட்கள் மக்களை வழிகேட்டின் பக்கமும் அனாச்சாரத்தின் பக்கமும் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு. இந்த யுகத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கு. ஷைத்தான் எப்படியாவது நம்மை வழிகெடுத்து விட வேண்டும், எப்படியாவது நம்மை இறைவனுக்கு கட்டுப்படாமல், இறை தூதர்களுக்கு கட்டுப்படாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ போராடக்கூடியவனாக, அதற்கான முயற்சிகளை எடுக்கக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கின்றான். அதனால்தான் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இன்னும் எந்த வயதுடைய மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்குண்டு வீழ்ச்சியின் பாதையில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் குற்றங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டே போகுது. எண்ணற்ற பாவங்கள், எண்ணற்ற குற்றங்கள் சர்வ சாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தினர்களிடத்தில் பெருகக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கமோ குற்றத்தை தடுப்பதற்கு பல்வேறு சட்ட திட்டத்தை போட்டாலும், எந்த சட்ட திட்டத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, இந்த குற்றத்தை செய்வோம் அப்படின்னு மனிதர்கள், பல்வேறு நபர்கள் குற்றத்தின் பால் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த குற்றங்களை எல்லாம் குறைப்பதற்கும், இந்த குற்றங்களை இல்லாமல் ஆக்குவதற்கும் ஒரே ஒரு தீர்வை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் கொண்டு வர வேண்டிய ஒரு பண்பு, இறையச்சம் என்ற ஒரு பண்பு. நாம் எல்லாம் அந்த பண்பை கடைபிடித்தோம் என்றால், இந்த உலகத்தில் மாண்புமிக்க ஒரு மனிதனாக, ஒரு ஒழுக்க சீலர்களாக, கண்ணியத்தை கணக்கின்றி பெறக்கூடியவர்களாக நாம் இந்த உலகத்தில் நடைபெறலாம். இந்த உலகத்தில் மக்களிடத்தில் கண்ணியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கலாம். நாளை இறைவனிடத்திலேயும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். அதனால்தான் நம் மீது நேசம் கொண்ட, பாசம் கொண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான கட்டளைகளை நமக்கு சொல்லி இருக்கின்றான். அந்த கட்டளைகளில் பிரதானமான ஒரு கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே என்று பாசத்துடன் நேசத்துடன் அழைத்து சொல்கின்றான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. மற்றொரு வசனத்தில் கூறுகின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவு இறைவனை அஞ்சுங்கள். எந்த அளவிற்கு இறையச்சத்திற்கு உச்சத்தில் செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு இறையச்சத்தை கடைபிடியுங்கள் என்று இறைவன் நமக்கு பாடம் நடத்துகின்றான், நமக்கு கட்டளை இடுகின்றான். இப்படி தன்னை அஞ்சும்படி தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டான். எப்படியெல்லாம் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையின் மூலம் இறைவன் நமக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கு.
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ளக்கூடாது, தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை, அந்த ஒழுக்க முறையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள், சொல்லி காட்டி சென்றிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சத்தால் செதுக்கப்பட்டதாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு பட்டத்தை சூட்டி இருப்பார்களா என்று தெரியாது. அவர்கள் சொல்கிறார்கள், கான குலகுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமை, அவருடைய குணம் திருமறை குர்ஆனாகவே இருந்தது. இறைவன் இறக்கிய இந்த திருமறை குர்ஆனாகவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இறையச்சத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மிகவும் அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், அழகான ஒரு சம்பவம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய விரிப்பிற்கு வருகிறார்கள், ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு. அந்த விரிப்பில் ஒரே ஒரு பேரித்தப்பட துண்டு கிடக்குது. எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருகாமையில் கொண்டு போகக்கூடிய நேரத்துல இது சதகாவுடைய பொருளாக இருக்கக்கூடுமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் தூக்கி வீசி விடுகிறார்கள். தர்மமாக வரக்கூடிய பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தடை செய்யப்பட்டது, அகமாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நினைக்கிறார்கள் இது தர்மமாக இருக்கக்கூடும் என்று சொல்லி தூக்கி வீசி விடுகிறார்கள். தர்மமாக இருந்துச்சுன்னா நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்டுவானே, ஏன் அவனுக்கு அறாமாக்களை நீ சாப்பிட்டாய் என்று இறைவன் நாளை மறுமையில் விசாரித்து விடுவானே என்ற ஒரு பயம், ஒரு பதட்டம். அந்த பேரித்தப்பட துண்டை தூக்கி வீசி விட்டார்கள். ஒரு பேரித்தப்பட துண்டிலும் இறைச்சம் உண்டு என்று உலக மக்களுக்கு பறைசாட்டிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபித்தோழர்களின் இறைச்சத்தால் செதுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் திறந்திருக்கிறார்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள், குந்து அக்லிபு குலாமன் லிபி சௌத், எனக்குரிய ஒரு அடிமையை சாட்டையால் நான் சரமாரியாக அடித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அபூ மஸ்ஊதை அறிந்து கொள் என்ற ஒரு சத்தம் கேட்டது. ஆனால் நான் என்னுடைய அடிமையை அடிப்பதில் மிகப்பெரிய கோபமாக இருந்தேன், அதனால அந்த சத்தத்தை பொருட்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் அருகாமல் அந்த சத்தம் கேட்கிறது, அபூ மஸ்ஊதை அறிந்து கொள், அபூ மஸ்ஊதை அறிந்து கொள் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த நேரத்தில் அங்க நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்னல்லாஹ் அக்பர் அலைக மின்க ஆதல் குலாம், இந்த அடிமையின் மீது, இந்த சாதாரண அடிமையின் மீது உனக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கிறதோ இதை விட அல்லாஹ் உன்னை தண்டிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன், சக்தி வாய்ந்தவன், வல்லமை மிக்கவன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை மாறியது. ஃபகுல்து, அவர்கள் சொல்கிறார்கள், நான் கூறினேன், லா அத்ரிபு மம்லூகன் பாதஹு அபதா, இதற்கு பிறகு எந்த ஒரு அடிமையும் நான் அடிக்க மாட்டேன். முஸ்லிம் என்ற ஹதீஸ் புத்தகத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. மற்றொரு அறிவிப்பு, அவர் அந்த அடிமை அல்லாஹ்வுடைய முகத்திற்காக விடுதலை செய்யப்பட்டவர். ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு தெரிந்தான், அல்லாஹ் உன்னை தண்டித்து விடுவான், நாளை அவன் உன்னை விசாரித்து விடுவான் என்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. சாட்டையை கீழே கொடுத்தவர்கள் மரணம் வரை தொடர்கிறது. நமக்கு எத்தனை அரணம் சொல்லப்படுகிறது, வட்டி வரக்கூடாது சொல்லப்படுது, புறம் பேசக்கூடாது சொல்லப்படுது, நபிகளுக்கும் குர்ஆனுக்கும் மாற்றமாக நடக்கக்கூடாது, முன்னோர்களுடைய கூற்றுகளை ஏந்தி இந்த உலக வாழ்க்கையில் மார்க்க சட்டமாக பின்பற்றக்கூடாது என்று சொல்லப்படுது. ஏராளமான தடைகள் சொல்லப்படுது. உலகை இணைத்து வாழ வேண்டும், துண்டித்து வாழ்ந்தால் இறைவன் நம்முடைய உலகை துண்டித்து விடுவான் என்று சொல்லப்படுது. இப்படி எண்ணற்ற கட்டளைகள் சொல்லப்பட்டாலும், எண்ணற்ற தடைகள் சொல்லப்பட்டாலும், தடைகளை உடைத்துவிட்டு அதை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக, கட்டளைகளை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரே வார்த்தை சொல்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார்கள். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த நபித்தோழர்கள், அந்த சஹாபாக்கள் இந்த இஸ்லாமை மார்க்கம் வருவதற்கு முன்னால்
ஏகத்துவம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால், இரையச்சம் அவர்களுக்கு மெருகூட்டுவதற்கு முன்னால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அந்த ஜசீரத்துல் அரப் அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக எதை கடைபிடித்தார்கள் என்றால், ஏராளமான அனாச்சாரங்களை அரங்கேற்றக்கூடியவர்களாக, பல்வேறு குற்றங்களை கொண்டவர்களாக, பாவங்களை பரவ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மதுவை கோபுரமாக அருந்தினார்கள், விபச்சாரத்தில் ஊறி திளைத்தார்கள், சூதாட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அபசோகம் நம்முடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய பாரம் என்று உயிரோடு போட்டு உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு தந்தைக்காவது தன்னுடைய குழந்தையின் மீது மண்ணை தூக்கி போட மனசு வருமா? சாதாரண எறும்பு கடித்தால் துடி துடித்து போய் விடுவான் தந்தை. அந்த அளவுக்கு பாசம் மிக்கவன், நேசம் மிக்கவன், அன்பின் அரண்மனையாக இருக்கக்கூடியவன் தந்தை. ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுருச்சா, எந்த செலவானாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்று பாடுபடக்கூடியவன், அந்த குழந்தைக்காக பல்வேறு தியாகத்தை செய்யக்கூடியவன். யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டான், ஆனால் பிள்ளைகளுக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒளிமயமாக ஒளி வீச வேண்டும் என்பதற்காக தன்னையே மெழுகுவர்த்தியை போன்று ஒழுக்கிக் கொள்ளக்கூடியவன். இப்படிப்பட்ட தந்தை. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தார்கள்? தன்னுடைய குழந்தையை உயிரோடு குறைக்கக்கூடியவர்களாக, வக்கிரம புத்தி கொண்டவர்களாக, மிகப்பெரிய அக்கிரம புத்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அரபிய தீபகற்பத்தில் பல்வேறு குற்றத்திற்கு சொந்தமான இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைக்கிறார்கள், இறையச்சத்தை போதிக்கிறார்கள். பல மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், இறையச்சத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி சீரமைத்துக் கொண்டார்கள் என்றால், சரியான நேரான பாதையில் தன்னை நெறிப்படுத்தக்கூடியவர்களாக, இறையச்சத்தால் தன்னை செதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறிய சிறிய பாவத்தை எல்லாம் பெரும் பாவமாக கருதினார்கள். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்திற்கு பின்னால் கூறுகிறார்கள் மக்களிடத்துல, நீங்கள் சில பாவத்தை முடியை விட மெலிதாக கருதுகிறீர்கள், சாதாரணமா பாவமா நினைக்கிறீங்க. ஆனா நாங்கள் எப்படி இதை கருதினோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய காலத்தில் நாங்கள் மினல் மூபிகாத் அழித்தொழிக்கக்கூடிய பெரும்பாவமாக கருதினோம். சாதாரண பொய் தானே, சாதாரண கேலி செய்யறது தானே, பிறருடைய மாதத்துல விளையாடுறது தானே, அப்படின்னா அவர்கள் கடந்து செல்லவில்லை. சின்ன சின்ன பாவத்தையும் அவர்கள் பெரும்பாவமாக கருதி அதை விட்டு விலகக்கூடியவர்களாக, தன்னுடைய வாழ்க்கையை தூரமாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாவத்தை கண்டால் பயந்து நடுநடுங்கி அதை செய்யாமல் அப்படியே அப்புறப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சத்தால் செதுக்கக்கூடியவர்களாக, ஒரு உண்மையான இறையச்சவாதிகளாக நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருப்பான். முக்கியமா தனிமையில இறைவனை மிகவும் அஞ்சு வேண்டும். பொதுமக்களா இருக்கிறாங்க, 4 பேர் நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த நேரத்துல சில பாவத்தை செய்யாம அவன் ஒதுங்கிடுவான். ஏன்னா அவங்க பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க, என்ன மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல வச்சிருக்கிறாங்க, எனக்கு கண்ணியத்தெல்லாம் தராங்க, இவங்க முன்னாடி இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னா அவங்க அப்புறம் என்ன மதிக்க மாட்டாங்க, கண்ணியத்தை தர மாட்டாங்க அப்படின்னு பொது வழியில இருக்கும்போது பாவத்தை விட்டு விலகக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனா தனிமை என்று போகிவிட்டால், தனிமை என்று உருவாகிவிட்டால், அல்லாஹ் தடை செய்ததை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் தனிமையில் தன்னுடைய இரட்சகனை அஞ்சக்கூடியவனாக இருப்பான். உண்மையான இறை நம்பிக்கையாளர், இறைவனை ஏக என்று அறிந்தவன், எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று உறவாக ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அந்த நபர் தனிமையிலும் இறைவனை அஞ்சக்கூடியவராக இருப்பார். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்கின்றான், அல்லதீ யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அவர்கள் மறைவான நேரத்தில், மக்கள் எல்லாம் பார்க்காத நேரத்திலும் தன்னுடைய இரட்சகனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். இறை நம்பிக்கையாளர்களை பத்தி பேசுறான். தனிமையில இறைவனை அஞ்சுவதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. உலகத்துல மிகப்பெரிய சாதனை என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சில விஷயத்தை. அந்த சாதனைகளை எல்லாம் விட தனிமையில் இறைவனை அஞ்சுவதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா அந்த நேரத்துல சைத்தா வருவான். சைத்தா வந்து என்ன சொல்லுவான்,
கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய தாய் உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய தந்தை உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய சகோதர சகோதரிகள் உன்னுடைய உறவினர்கள் உன்னை பார்க்கவில்லை, உன்னுடைய மனைவி யாரும் உன்னை பார்க்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய், செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடிக்கோ, அல்லாஹ் மன்னிச்சுக்குவான் அப்படின்னு செய்தான் ஆசை வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை அப்படியே அழகாக்கி பாவத்தை எல்லாம் மிக அழகாக்கி காட்டக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்திலும் ஒரு இறை நம்பிக்கையாளர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருப்பான். சைத்தானுக்கு கட்டுப்படாமல் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கொண்டு வீழ்ச்சியின் பாதைக்கு செல்லாமல் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு இறை நம்பிக்கையாளர், உண்மையான இறை நம்பிக்கையாளர் பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல அந்த பாவத்தை எப்படி கருதுவான் என்றால், ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கின்றான், இந்த மலை தன் மீது விழுந்து விடுவான் என்ற ஒரு மனிதன் அஞ்சுவானே, அதே போன்று ஒரு இறை நம்பிக்கையான பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை கண்டு அஞ்சக்கூடியவனாக இருப்பான். அதே ஒரு ஃபாஜிர் பாவத்தையே தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவன், கடைபிடிக்கக்கூடியவன் எப்படி இருப்பான் என்றால், ஒரு தன்னுடைய மூக்கை கடந்து செல்லுமே, தன்னுடைய மூக்கை தாண்டி செல்லுமே, பறந்து செல்லுமே, அப்படிப்பட்ட ஈயை விட மெலிதாக லேசாக கருதுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ரெண்டு படித்தரத்துல நாம எந்த படித்தரத்துல எடுக்கணும்? ஒரு பாவத்தை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு பயப்படுகிறோமா, மழையே நம்ம மீது விழுந்துருவாரை போன்று அஞ்சுகின்றோமா, அல்லது அந்த பாவத்தை ஈயை விட மெலிதாக, ஈதானே லேசான பொருள்தானே, அடிச்சா செத்து போயிடும், சாதாரண ஒரு உயிர் தானே அப்படின்னு ஈயை விட மெலிதாக அந்த பாவத்தை கருதுகின்றோமா? கொஞ்சம் நம்முடைய உள்ளத்துல நாமே பரிசீலனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கேட்டுக்கொள்ளணும் நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு. அப்படி நாம முதலாவது லிஸ்ட்ல இருந்தா இன்னும் மெருகூட்டக்கூடியவர்களாக, இன்னும் இறையச்சத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இரண்டாவது படித்தரத்துல இருந்தா இறையச்சத்தின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் ஒரு ஃபாஜிராக, ஒரு பாவியாக, மோசடிக்காரனாக மட்டும் நம்ம ஆயிடக்கூடாது. அப்படி ஆகிட்டோம் வைங்களேன், இந்த உலக வாழ்க்கையே நஷ்டமா, நாளை மர்ம வாழ்க்கையே நஷ்டம்தான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் முன்னறிவிப்பை செய்கிறார்கள், நபித்தோழர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள். நபித்தோழர்கள்லாம் இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு கூட்டத்தை நான் அறிவேன், மறுமை நாள் அவர்கள் வருவார்கள், அன்சாரி ஜிபாலி திஹாமத பீரம், திஹாமா மலையாளர்களுக்கு நன்மைகளை சம்பாதித்து வருவார்கள். அரபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, மிகப்பெரிய மலை, ஒரு தொடர்ச்சி மலையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மலையாளர்களுக்கு நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு நான் சொர்க்கவாசி என்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல வருவாங்க. அந்த நன்மைகள்ல, அந்த திஹாம மலையாளர்களுக்கு ஒரு நன்மைகள்ல நோன்பு இருக்கும், தொழுகை இருக்கும், இறைவன் மாற்று வழிபாடு இருக்கும், தான தர்மங்கள் இருக்கும், எல்லா நல்லவர்களும் இருக்கும். இப்படி எல்லா நன்மையோடு வரும்போது கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் ஹபான் மன்சூரா சிதறடிக்கப்பட்ட தூசிகளாக ஆக்கி விடுவான். இவ்வளவு நன்மை சொர்க்கத்துக்கு போயிடுவான், அள்ளிட்டு வருவான். ஆனா அல்லாஹ் அப்படியே சிதறடிக்கப்பட்ட தூசிகளாக ஆக்கிடுவான். உடனே நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் யாரு, அவருடைய வர்ணனை என்ன அப்படின்னு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க, அந்த கூட்டத்தை விட்டு நாங்கள் தூரமாகிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நபித்தோழரும் தன்னை இப்படித்தான் கட்டமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, கட்டமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நன்மை சொன்னால் அதில் விரைவார்கள், தீமை சொன்னால் அதை விட்டு விளையக்கூடியவர்களாக இருப்பார்கள். முதலில் தன்னை சீர்படுத்திக் கொள்வார்கள், பிறகு மற்றவர்களை சீர்படுத்துவதற்காக செல்வார்கள். இப்படி இருக்கும்போது கேட்கிறாங்க ஒரு பயத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே யார் அவங்க, அவங்களுடைய வறுமையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆமா அறிந்து கொள்ளுங்கள், இன்னமும் இஹ்வானுக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், ஜீர்ணத்திக்கும் உங்களுடைய தோளிலிருந்து வந்தவர்கள் தான். நீங்கள் எப்படி கருப்பாக இருக்கிறீர்களோ, எப்படி வெள்ளையாக இருக்கிறீர்களோ, அதே போன்று உங்களுடைய தோளிலிருந்து வந்தவர்கள் தான். நீங்கள் எப்படி இரவு வணக்க வழிபாட்டை இரவுகளில் செய்கிறீர்களோ, கண்ணிற்கு இறைவனை வணங்குகிறீர்களோ, அதே மாதிரி அவர்களும் இறைவனை வணங்குவார்கள். நம்ம ரமலான் மாதத்துல தோழமே, கண் விழித்து தோழமே, அதே போன்ற அந்த கூட்டமும்
இரவு வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். வலாக்கின்னும் அக்வாமுன் என்றாலும் அவர்கள் ஒரு கூட்டம். இதா கலௌபி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா தனிமை என்று வந்துவிட்டால், தனித்து விடப்பட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ, ஹராமாக்கி இருக்கின்றானோ அப்படிப்பட்ட தடையின் பக்கம் சர்வ சாதாரணமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். விபச்சாரத்தை எல்லாம் தடை செய்திருக்கின்றார், ஆபாசத்தை தடை செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட தடையின் பக்கம் தனிமை என்று வந்துவிட்டால் சர்வ சாதாரணமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாளை மறுமையில் தியானா மலையர்களுக்கு நன்மைகளை சமாளித்து வருவார்கள். அந்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹபாஅன் மன்சூரா சிதறடிக்கப்பட்ட தூசிகளாக ஆக்கி விடுவான். எவ்வளவு பெரிய நஷ்டம்! அத்துணை பேர், அத்துணை மக்கள் இருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் சொர்க்கம் சென்றுள்ளோம் என்ற ஒரு ஆசையுடன், ஒரு மகிழ்ச்சியுடன் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தூசியாக்கி விட்டான் என்றால் அவனை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டவாதி யாருமே இல்லை. உலகத்துல சாதாரண செல்வத்தை சேர்த்து வைக்கின்றோம், வீட்டை கட்டுகின்றோம், மாளிகையை கட்டுகின்றோம். இது ஒரு நாள் நம்முடைய கையை விட்டு சென்று விட்டாலே மக்கள் என்ன பேசுவாங்க? பெரிய பணக்காரனா இருந்தான், ஆனா இப்போ திவாலாகி போயிட்டான், நஷ்டமாகி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு இழிந்த ஒரு பெயர் தான். ஆனால் மறுமையில் இதை விட மிகப்பெரிய ஒரு இழிந்த பெயர் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை எல்லா நேரத்திலும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு இறையச்சவாதிகளாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக தனிமையில் இரட்சகனை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அஞ்சனா நம்முடைய நன்மைகளை எல்லாம் ஒரு ஓட்டை வாளிக்குள் தண்ணி ஊற்றுவதை போன்று, தண்ணி ஊத்துனா அதுல நிக்காது, வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்முடைய நன்மைகள் எல்லாம் பாழாக வீணாக போகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்படி கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை இறைவன் தருவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, தன்னுடைய நிழலை தவிர வேறு எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில், அந்த கியாமத் நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 சாரார்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தருவான். அதில் 2 சாரார்கள் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனை அஞ்சிய இறையச்சவாதிகள். ரஜுலுன் தொலபத்து ஹுதாத் மன்சிபின் வ ஜமாலி, கண்ணியமும் அழகும் பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் தவறான ஒரு காரியத்திற்கு அழைக்கக்கூடிய நேரத்துல நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்கின்றானே, அப்படிப்பட்ட இறையச்சவாதிக்கு இறைவன் தன்னுடைய சிம்மாசனத்துடைய நிலை தருவான். இன்னொரு மனிதன் ரஜுலுன், ஒரு மனிதர், அவர் பாடியன் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவருடைய 2 கண்களும் அப்படியே கண்ணீர் வடித்திருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில கண்ணீர் சிந்துவது சாதாரண விஷயம் இல்லை. 2 துளிகளை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடிய நேரத்துல ஒரு காயம் ஏற்படுது, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்த துளியை அல்லாஹ் நேசிக்கின்றான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து தனிமையில் நடுநடுங்கி அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்திருப்பானே, அப்படிப்பட்ட அந்த கண்ணீர் வடித்தவனுடைய கண்ணீர் துளியை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய கண்ணீர் துளி, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கண்ணீர் துளியை சிந்தியவன் அவனை அல்லாஹ் சும்மா விட்டுருவானா? உலகத்துல பல பேர் சினிமா திரையரங்குக்கு சென்றார்கள், மதுபானங்களை அறந்து சென்றார்கள், வீணான காரியத்தில் சென்றார்கள், சூதாட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், நான் தடுத்ததை எல்லாம் செய்தார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. என்னுடைய பள்ளிவாசலின் தொடர்புடையவர்களாக இருந்தால், என்னை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால், வியாபாரத்தில் சரியான முறையில் என்னை அஞ்சி அந்த வியாபாரத்தை செய்தால், இன்னும் நண்பர்களிடத்துல சரியான முறையில் பழகினாய், உறவினர்களை இணைத்து வாழ்ந்தாய், நான் சொன்னதையெல்லாம் எனக்கு அஞ்சி நீ செய்தாய், வா என்னுடைய சிம்மாசனுடைய நிழலுக்கு என்று இறைவன் அழைக்கக்கூடியவராக இருப்பான். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் எல்லா நேரத்திலும் இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு இறையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். முக்கியமாக தனிமையில் அதிகமாக இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பார்வையின் மீது பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு இருண்ட நிலையில் கருப்பு பாறையில் ஒரு கருப்பு எறும்பு போனாலும் அந்த எறும்பையும் இறைவன் பார்க்கின்றான். ஒரு பாறைக்கு அடியில் ஒரு கடுகனுடைய விதை இருந்தாலும் அந்த விதையையும் அல்லாஹ்வுடைய அந்த கல்வியை விட்டு அகன்றதில்லை. அல்லாஹ் அதையும் கண்காணிக்கக்கூடியவராக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நான் எத்தனை நபராக இருந்தாலும் எனக்கு மேல் மனிதனுடைய பார்வைகளை விட, உலக மக்கள் பார்வைகளை விட அல்லாஹ்வுடைய பார்வைகளுக்கு அவனுடைய பார்வையிலிருந்து யாரும் எவரும் தப்பித்து விட முடியாது என்ற ஒரு அச்ச உணர்வுடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
பாவத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக இருக்கிறோம். வெறுமன ரமலான் மாதத்துல நோன்பு நோற்றேன், ரமலான் மாதத்துல பாவங்களை விட்டு மன இச்சைகளை விட்டு தகர்ந்திருந்தேன், மற்ற காலகட்டத்துல செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் தூசிகளாக ஆகிவிடும் என்பதை புரிந்து அந்த எச்சரிக்கை உணர்வை தன்னுடைய உள்ளத்துல ஆழமாக பதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களாக ஒரு இரையச்சவாதிகளாக இருக்க வேண்டும். இத்தகும் இந்த அப்படியும் யார் தன்னுடைய ரட்சகனை அஞ்சுகிறார்களோ ஜன்னாத்தும் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. தஜ்ரீமின் தஹ்தி அல்-அன்ஹார், அதன் கீழ்ப்பகுதியில் ஆறுகளோடும் காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வஅஸ்வாஜு முத்தஹரா, தூய்மையான துணைவிமார்கள் இருப்பார்கள். வரிதுவான் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கும். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்கிறாத, எந்த மனிதனும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை தன்னுடைய அடியார்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் எதை காட்டித் தந்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக, எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு தூரமாகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக இறைவன் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய உரையை நிறைவு செய்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குறிப்பாக ஒரு தகவல், அதாவது நாம இன்றைய தினத்துல பெருநாள் கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறோம், புத்தாடைகள்லாம் உடுத்தி இருக்கிறோம், வீட்டுக்கு போனா நம்முடைய வீடுல சுவையாக ரகரகமாக உணவு இருக்கும். ஆனால் நம்மை போன்ற ஒரு சகோதரர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உடுத்த ஆடை இல்லை, உண்ண உணவு இல்லை, இருக்க இருப்பிடம் இல்லை, இருந்தாலும் கொள்கை உறுதியுடன் இருக்கிறாங்க. ஒரு பையன் அந்த குண்டடி பட்ட காரணத்தினால மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அந்த நேரத்திலும் அந்த பையன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நான் இன்னும் மகரிப் தொழுகல, என்ன தொழுக விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு இரையச்சம் பாருங்க. தன்னுடைய குழந்தை கையில் மரணித்து கிடக்குது, அந்த நேரத்திலும் அஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வக்கீல், அவனே சிறந்த பொறுப்பாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமிக்க ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன்னும் ஒரு மகனுடைய தந்தை இறந்து விட்டார். அந்த தந்தையிடத்தில் அந்த மகன் சொல்கிறார், தந்தையே நீங்கள் இறந்து விட்டீர்கள், நீங்கள் சென்று விட்டீர்கள், இன்னுமேட்டு யார் இந்த ஃபஜர் தொழுகைக்கு எழுப்புவாங்க? ஃபஜர் தொழுகையில இந்த கரடு முறையாக இருக்கக்கூடிய இந்த பாதையில நான் ஃபஜர் தொழுகை போனேன், நீங்க உயிரோட இருக்கும்போது எழுப்பி விட்டீங்க, ஆனா இன்னுமேட்டு யார் என்னை எழுப்பிடுவா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறுமிட்ட ஒரு நபர் கேட்கிறார், உங்களுக்கு உணவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நாங்க நோன்பு வைக்கும் போது சகர் இல்லாம நாங்க நோன்பு வச்சோம், இஃப்தாருக்காக தண்ணீரையும் உணவையும் தேடி அலையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஒரு சிறுவன் இருக்கிறான். அந்த சிறுவன் யாரு அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய சகோதரன் தான் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த கேள்வி கேட்கக்கூடிய சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும், இந்த நோன்புடைய பரிசா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு மிகப்பெரிய ஆசைகள் தான் இருக்கும். அவங்களுடைய ஆசையை பாருங்க, ஒரு நல்ல உடை, உண்ண உணவு, குடிக்க ஒரு குடிபானம், இது இருந்தா போதும், அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசு என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலும் இடிபாடுக்கு நடுவிலையும் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இறை வணக்க சாரியாக இருக்கிறார்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த இடிபாடுகள் நடுவுல ஒருத்தர் சூறா ஓதிட்டு போறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்துதான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இறக்கிய அந்த வசனத்தை நெருங்கவாறு அந்த இடிபாடுகளுக்குள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. குழந்தைகள், நாம் பெற்ற குழந்தை கண் முன்னால் இருந்து கிடக்குது, தனித்தனியாக, கால் தனியாக, கை தனியாக, இப்படி கிடக்குது. இப்படி இருக்கும்போது அழுகுறாங்க. அழுகக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கிறாங்க. இறையச்சத்தை போதிக்கக்கூடிய ஒரு மக்களாக அந்த பாலஸ்தீன மக்கள் நமக்கு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்காக உதவி செய்யறதுக்கு நம்மகிட்ட படைபலம் இல்லை, பணபலம் இல்லை, ஒரே ஒரு பலம் இருக்கு, இறைவனிடத்துல கையை உயர்த்துறது. நம்முடைய இரண்டு கைகளை இறைவனிடத்துல உயர்த்தி இந்த பொன்னான நேரத்தில், புனிதமிக்க இந்த சமயத்தில், இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய இந்த திடலில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தால் அவன் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் யாரும் எவரும் தடுக்க முடியாது. அந்த இஸ்ரேலிய கொடூர புத்தி கொண்ட அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அந்த யூதர்களுக்கு எதிராக நாங்க போர் செய்ய மாட்டோம், சமாதான உடன்படிக்கை செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த துரோகிகள் அதை முறியடித்து விட்டு மீண்டும் பெண்களையும் சிறுவர்களையும் கொலை செய்யக்கூடிய ஒரு காட்டு மிராண்டிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இறைவா உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய சாபத்தையும்
அவர்களுக்கு இறக்கு இந்த உலகத்திலேயும் அவரை அழித்துவிடு, நாளை மறுமையில் மிகப்பெரிய மோசமான நரகத்தை அவர்களை சொந்தம் கொண்டாடக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களுக்காக இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யணும். இறைவா அவங்களுக்கு மன நிம்மதியை தா, இன்னும் ஈமானிய உறுதியை தா, உன்னை வணங்கக்கூடிய ஒரு மக்களாகவே இருக்கட்டும், அவர்களுக்காக உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் மறுமையிலும் தா, சொர்க்கத்தின் வாரிசுகளாக அவர்களை ஆக்கி வைத்து இந்த உலகத்துல அவர்களுடைய வாரிசுகள் கொல்லப்படலாம், அவருடைய இருப்பிடங்கள் எல்லாம் இடிக்கப்படலாம், ஆனால் சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு இருப்பிடத்தை தான் அவர்களுக்கு நல்ல ஒரு உணவை சொர்க்கத்தில தான் என்று பிரார்த்தனை செய்யுங்க. அவங்களுக்காக அருளை வேண்டுங்க. யார் தன் கண் எதிரில் இல்லாத சகோதரர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறார்களோ மலக்குமார்கள் அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய சகோதரர்களுக்காக கையேந்தி இந்த திடலில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஐவேளை தொழுகையில் பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லா சமயத்திலும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனையுடைய பலம் மிகப்பெரியது. அவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெறலாம், நாளை மறுமையிலும் வெற்றி பெறலாம். அந்த வெற்றியை கேட்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.